இன்னைக்கு விசுவாசத்திற்கு எதிராக செயல்படுகிற ஒரு ஆவி என்ன தெரியுமா? பயத்தின் ஆவி. இந்த பயத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. நம்ம என்ன பயப்படுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிறது. யோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் நல்ல செல்வந்தனாக இருக்கிறான், பெரிய ஆளா இருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்குள்ளாக ஒரு பயம், நான் இப்படி ஆயிடுவானோ அப்படி என்று அவன் பயந்த காரியம், அவன் என்னென்னலாம் பயந்தானோ அதெல்லாம் அவனுக்கு நேரிட்டது. அதனாலதான் அவன் சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நேர்ந்தது என்று சொல்லி. இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய விசுவாசத்திற்கு எதிராக ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அந்த பயத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுங்க. அந்த பயத்தின் ஆவி உங்களுக்குள்ளாக செயல்படும் பொழுது அந்த பயத்தின் மூலமாக நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். அந்த தீங்குகள் வந்து சேரும். இதனால் இந்த காலை வேளையில அந்த பயத்தை நீங்க போக்க வேண்டும். அந்த பயத்தின் ஆவியை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த பயத்தை பார்த்து நீங்க பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விசுவாசத்தை தொடங்கி அந்த விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில முடித்து வைப்பார். காட் பிளஸ்.